நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டார்கள். இந்த ரெண்டும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. சட்டத்தை கடுமையாக கொண்டு வர வேண்டும் என்று பொங்கினால் மட்டும் போதாது, சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவன் சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவுடைய உலக நாடுகளுடைய சாபக்கேடு அதுதானே, சட்டம் இல்லாமல் தான் இருக்கிறது. சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவன் சரியில்லை. எத்தனையோ கொலைகளை செய்தவன் அவன் தப்பித்து வெளியே வந்து விடுகிறான். நீதிமன்றத்தால் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு அப்பாவி பல்லாண்டுகளாக சிறையில் வாழக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்களை வலிமையாக்கினார்கள். கொலையா, திருமறை குர்ஆன் சொன்னது 5வது அத்தியாயம் 32வது வசனத்திலே, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. ஒருவன் கொல்லப்பட வேண்டும் என்றால் அவன் கொலை செய்தவனாக இருக்க வேண்டும். கொலைகாரனுடைய உயிரை எடுக்கலாம், ஏனென்று சொன்னால் அவன் இன்னொரு உயிரை கொண்டிருக்கிறான், அதை அரசாங்கம் செய்ய வேண்டும். ஒரு கொலை செய்தவன் கொலைகாரனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், ஏனென்றால் அவன் இன்னொரு உயிரை கொண்டிருக்கிறான். பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். இந்த குண்டு வைக்கிறவன், கற்பழிக்கிறவன், எதெல்லாம் மக்களுக்கு பாதிப்புண்டாகக்கூடிய காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி காரணம் இல்லாமல், 2 காரணம், ஒரு உயிரை கொன்றவன் அவனுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தால். பூமியிலே நாடுகளிலே குழப்பம் உண்டாக்கக்கூடியவன் அவனுடைய உயிர் அரசாங்கத்தால் பறிக்கப்பட வேண்டும்.